அனைவருக்கும் வணக்கம். சாரதி ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா 9 ஏக்கர் அளவுள்ள அருமையான ஒரு தென்னந்தோப்பு தான் பார்க்குறீங்க. இந்த தென்னந்தோப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாட்டு மரமாக அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு பராமரிப்பில் நல்ல ஒரு லொக்கேஷனில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பூமிக்கு வாட்டர் சோர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. அதுபோக வந்து 2 போர் இருக்குதுங்க. மொத்தம் 9 ஏக்கருங்க. இந்த கிணத்துல பார்த்தீங்கன்னா கம்பர்ஸ்லேருந்து உங்களுக்கு தண்ணி விழுந்துட்டுருக்கு. மோட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க. பாக்கி தண்ணி விழுந்துட்டுருக்குதுங்க. நல்ல ஒரு மேல் கிணறாகவே அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு 40-50 அடி ஆழம் தோண்டி இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு 10 அடியில் நிற்கக்கூடிய அளவில் நல்லா இருக்குதுங்க. இதுக்கு வாட்டர் சோர்ஸ் இன்னொரு வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா பிஐபி தண்ணியும் வந்து இந்த பூமியில் பாயக்கூடிய கண்டிஷனில் தான் இருக்குதுங்க. ஒரு பக்கத்துலேருந்து பாய்ஞ்சினா எல்லா பக்கம் காடையாமல் பாயக்கூடிய லெவல் இருக்குது. எல்லா மரங்களும் பார்த்திங்கன்னா ஒன்று சொன்ன மாதிரி ஒரே பராமரிப்பில் வச்சுருக்குறாங்க. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து தெற்கு சைடு வந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதிகபட்சம் ட்ராவல் பண்ணால் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க. நல்ல ஒரு காய்ப்பு திறனில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. அருமையான நாட்டு மரம் அமைஞ்சிருக்குது. அக்கம் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த பூமியிலும் பார்த்திங்கன்னா பச்சை பசியேன்னு இருக்குதுங்க. வாய்க்காலும் பார்த்திங்கன்னா வாய்க்கால் ஒட்டி பெரிய வாய்க்காலும் போயிட்டுருக்குது. அதனால் அந்த வாய்க்காலினுடைய உங்களுக்கு வாட்டர் சோர்ஸும் இந்த கிணத்துக்கு அதிக ஊற்றத்தை கொடுக்குமுங்க. இதுக்கு என்ன ரேட் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா 80 லட்ச ரூபா ஃபைனலாக கேட்குறாருங்க. அவர் ஃபைனல் கேட்டால் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். பூமி பிடிச்சினா நம்ம அவர் சொல்கிற ரேட்லேருந்து எவ்வளோ நம்ம குறைக்க முடியுமோ குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாமுங்க. இந்த பூமி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தார் ரோடு பேஸாக அமைஞ்சிருக்குங்க. தார் ரோடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 அடி 500 அடி தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க. ஓனர் வந்து தங்கக்கூடிய ஓனர் ஹவுஸு இருக்குதுங்க. லேபராக தங்கக்கூடிய சின்ன ஒரு லேபர் ஹவுஸும் இருக்குதுங்க. அதுபோக பார்த்திங்கன்னா மாட்டு செட்டும் இருக்குது. தென்னை மரங்கள் பாருங்கள், காப்புகள்லாம் வந்து அப்படியே உடனே எங்கேயும் போகாமல் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறோம். நல்ல ஒரு காய்ப்பு திறன் இருக்குதுங்க. எல்லா மரமும் இதே மாதிரியே காய்ப்பு திறனில் இருக்குதுங்க. தேவையானவங்க ஸ்க்ரீனில் தெரியுற ஒரு கால் பண்ணுங்கள். நம்ம நல்லபடியாக பேசி பண்ணி கொடுக்கலாம். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.